ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பள்ளிகளில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப வருஷம் கழித்து இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ, பி மற்றும் சிக்கான வேலைவாய்ப்புகளுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 9 விதமான பதவிகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி பெண்கள், நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து அதிகபட்சமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. 9 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கும் வேரியாகும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லெவல் வைஸ் வச்சு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஆப்ஷனும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்டத்தினரெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டவுட் வரும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த நோட்டிஃபிகேஷனும் கிடையவே கிடையாது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகள் மற்றும் இல்லாமல் மற்ற வேலைவாய்ப்புகளையும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அதாவது நம்ம வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் என்ன அப்படிங்கிறத அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க. அதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் லிங்க், அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட், இதுக்கான 3 லிங்க்கும் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணுங்கள், கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பள்ளியிலேருந்து, அரசு பள்ளியிலேருந்துன்னு சொன்னீங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ இது ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 2024 இதுக்கு ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா 11 ஏப்ரல் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் எல்லாம் கிடையவே கிடையாது. தபால் மூலிமா, கொரியர் மூலிமா நீங்கள் அனுப்பவே முடியாது. முழுக்க ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கான வேலை தான் இது. ஓகேங்களா? சரி, ஓகே. 9 விதமான பதவிகள் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இதுக்கும் போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த 9 விதமான பதவிகளில் ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகாடமிக்ஸ். என்னென்ன சப்ஜெக்டில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கிற ஒரு முழு விவரமே கொடுத்துருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எஜுகேஷன், சைக்காலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் ஸ்டாட்டிக்ஸ், இந்தந்த சப்ஜெக்ட்லையெல்லாம் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸ்கில் எஜுகேஷன். இதுக்கு என்னென்ன சப்ஜெக்டில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் ஏஐ, அக்ரிகல்ச்சர், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன், பிஎஃப்எஸ்ஐ அண்ட் மார்க்கெட்டிங், டூரிசம், பியூட்டி, வெல்னஸ், இதிலிருந்து இந்த இதுக்கு வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ட்ரைனிங். இந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எஜுகேஷன் அந்த சப்ஜெக்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
மல்டிமீடியா அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், டிசைன், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த இதிலேருந்து தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்லேருந்து ஆட்களை எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஜூனியர் இன்ஜினியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு 7வது, 8வது அக்கௌண்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, 9 ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. ஓகே, இதில் ஏபிசின்னு எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு தெளிவாக ஃபஸ்ட்டு எடுத்துனே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த வேலைவாய்ப்பெல்லாம் ஏக்கு கீழே வருது, குரூப் ஏ கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஏ, கூடவே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரும் உங்களுக்கு குரூப் ஏ வேலை கீழே வந்துடும். குரூப் பியில் என்னென்ன வேலைவாய்ப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் இது குரூப் பியில் வந்துடுது. குரூப் சி வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் மற்றும் ஜூனியர் அக்கௌண்டன்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சி வேலைவாய்ப்பில் வந்துடுது. உங்களுக்கு ஏஜும் இங்கே சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 35 வயதினரும், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகாடமிக்ஸ், அதே மாதிரி ஸ்கில் எஜுகேஷன், ட்ரைனிங் இது 3க்கும் பார்த்திங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இதுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் இதுக்கு 32 வயதினர் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் இதுக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்டன்ட் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அக்கௌண்டன்ட் 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கெல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா? எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் அதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்லியிருக்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓகேங்களா, இதெல்லாமே ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரி, அன்ரிசர்வ் கேட்டகரி இவங்களுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்ற இவங்களுக்கு எல்லாமே தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறத கிளியராக கீழே கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகளுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னதுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜி டிகிரி பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 2வது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகாடமிக்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி மேலே நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லிடுமோ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸ்கில் எஜுகேஷன் இதுக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளினில் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாமே டிசைரபிள்ஸ் தான். ஸோ இந்த இது மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், இது எசென்ஷியல்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ட்ரைனிங்க்கான வேலைவாய்ப்பு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ரிலவெண்ட் டிசிப்ளின் ஆல்ரெடி மேலே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தா அந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் ரிலவெண்ட் டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும். நெட் ஆர் எஸ்எல்இடி இது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டரேட் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்பு இதுக்கு என்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் படித்தா அப்ளை பண்ணலாம். காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் இதில் படிச்சிருந்தா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் ஆர் ஜேஏஓ அந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது அதுவும் இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் இதில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் ஐசிடபிள்யூஏ இது படிச்சிருந்தாலும் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ஜூனியர் இன்ஜினியருக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு நீங்கள் பிஇ இல்லை பிடெக் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வித் இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் வித் ஹிந்தி அப்படி இல்லைன்னா 2 சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிச்சுட்டு ஹிந்தி மீடியம் அண்டு அதில் இங்கிலீஷில் வந்து கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி வைஸ் வர்சாவாக இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ் அண்ட் வைஸ் வர்சா. ஓகேங்களா, அப்படி இருந்தால் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது அக்கௌண்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த அக்கௌண்டண்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். கூடவே டைப்பிங் வந்து ஸ்பீடு அதாவது அவங்க டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் கேட்கல, டைப்பிங் ஸ்பீடு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு உங்களுக்கு டைப் பண்ண தெரியணும். அடுத்தது ஜூனியர் அக்கௌண்ட்டுக்கும் சேம் அதே தான்.
பட் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், என்டர்ஷிப், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்ஸேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங் இதில் ஏதாவது ஒன்று 12th உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் போதும். மேலே இருக்க அக்கௌண்டண்ட்டுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். இந்த ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கும் அதே மாதிரி 35 வேர்ட்ஸ் நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி. மேலே பார்த்துருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ். ஓகேங்களா? இதில் SC ST அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. PWD அதாவது பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றோர் அவங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோரில் OBC கேட்டகரினா 13 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதுலேயே SC ST கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 15 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா உங்களுக்கு குரூப் A மற்றும் குரூப் B போஸ்ட்னால் உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. குரூப் C போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அவங்களுக்கான வேலையை வச்சு வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, மேலே சொல்லியிருந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் 10 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்த SC ST உடல் ஊனமுற்றோர் பெண்கள் அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் இவங்க யாரும் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத முதலே சொல்லியிருந்தோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் சிலபஸ் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலே கொடுத்துட்டாங்க தெளிவாக. இதுலேருந்தெல்லாம் கேட்போம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இதிலே இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அதுக்கு கீழே Tier 1 மற்றும் Tier 2 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வைக்கிறாங்க, மொத்தம் 150 மார்க் கொஸ்டின், அதில் 300 மார்க்குக்கு உங்களுக்கு வைக்கிறாங்க. 2.5 மணி நேரம் டைம். இந்த இதுலேருந்து தான் நீங்கள் படிக்கணும் Tier 1க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா Tier 2 எக்ஸாமினேஷன் இங்கே அதுக்கான எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. 320 மார்க்கு உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் எக்ஸாமினேஷன். இது முடிச்சோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அகாடமிக் ஸ்கில் ட்ரைனிங், ஸ்கில் எஜுகேஷன் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா Tier 1க்கு என்ன, Tier 2க்கு என்ன, அதே மாதிரி இன்டர்வியூ என்ன, எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். A to Z எல்லாத்துலேயுமே எல்லா வேலைவாய்ப்புகளுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னலாம் கேட்பாங்க, என்னென்னலாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இதுலேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. இரண்டாவது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் சென்னையில் போய் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? மேலேயே உங்களுக்கு தெரியும் examinationservice.nic.in இங்கிருந்து தான் இந்த இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதாவது CBSE அதுலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ரெக்ரூட்மெண்ட் 2020 ஃபார் வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் A, B and C இதுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு இதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க என்ன பண்ணணும்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்துடும். குரூப் A, B, C அப்படின்னா அதுலேயே வந்துடும். அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின், அதுக்கடுத்து கேப்சா கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இன்னும் நான் ரிஜிஸ்டர் பண்ணலை என்ன பண்ணணும்னா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுக்குள்ளே உள்ளே போயிடும். உள்ளே போச்சு அப்படின்னா அதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீஸ். ஓகேங்களா? இப்படி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு இதாக என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, A to Z படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.